தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மேலவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு பராசக்தி திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் அருளாசியுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவையாறு மேலவீதியிலேயே அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி திரௌபதி மாரியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றன. 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி 23ஆம் தேதி காலையில் கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், துர்கா ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, மிருதங்க சங்கீரண தீபாராதனை நடைபெற்றது. மாலை காவேரி ஆற்றில் இருந்து யானை மூலமாக புனித நீர் மேலதாளம் முழங்க 4 முக்கிய வீதிகளின் வழியாக வந்து திருக்கோயிலை வந்து அடைந்தவுடன் முதல் கால யாகசாலை பூஜையானது நடைபெற்றது. வைகாசி 24ஆம் தேதி 7/6/2025 சனிக்கிழமை அன்று காலை 8:50 மணியளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய யாகாவாஜனம், 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. மாலை சங்கடங்களை தீர்க்கும் குபேர கணபதி பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடந்தேறின. அதனைத் தொடர்ந்தாற்போல் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி 25ஆம் தேதி 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வரை பூஜை, புண்ணிய யாகவச்சனம், நாடி சந்தானம், 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து நடைபெற்றது. திருக்கோவிலில் இருந்து ஹோம ஜாமான்கள் பக்தர்கள் திருக்கோவிலின் பிரகாரங்கள் உலா வந்து யாகசாலையை அடைந்தன. 4ஆம் யாகசாலை பூஜையானது மகா பூர்ணாவதி தீபாராதனை நடந்தேறி கடம் புறப்பாடாகி திருக்கோவிலின் விமானத்திற்கு மேலதாளங்கள் முழங்க கடம் விமானத்தை அடைந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தான விக்கிரகங்களுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டன. இதில் திருவையாறு ஐயாரப்பர் தேவஸ்தான திருக்கோவிலின் கட்டளை ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று சென்றார்கள். தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளை தில்லைஸ்தானம், கைலை மாமணி, ஆகா மகாலரத்ன சிவஸ்ரீ எஸ். சுரேஷ் தியாகராஜ சுவாச்சாரியார், சிவாகம திருத்தொண்டர் துரைராஜன், வாமதேவ சிவாச்சாரியார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள். கும்பாபிஷேக நிகழ்வினையும் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர்களான சரந்திரா நாராயணசாமி, உஷா முருகானந்தம், பார்த்தசாரதி, காரியதர்சி தியாகராஜன் பிரதர்சு, இந்து சமய நல அறநிலைத்துறை ஆய்வாளர் குணசுந்தரி, தக்கார் அசோக்குமார் மற்றும் இறைபணியிலே ஈடுபட்டுள்ள திருவாளர்கள், தெருவாசிகள், முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தார்கள்.
சின்னதா வாசிங்க. எதுக்கு உபயோகம்? இதுக்கு உபயோகமா? ओम ह्रीं नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। संसदे तुमते धारिपत्यचन्द्रज्येष्ठ अस्मान्दुदेवाः। ओम ह्रीं नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। चातुर्वेदसे सनवावसोमवराति नरानिनः दिवेदः सनः परिषदति दुर्गानि विश्वानावे वसन्तन्दुरितात्यग्निः। ह्रीं द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। भक्तिवर्तान्तपसात्सलन्दीं वैरोचने कर्मफले दुर्गा दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसुतरसे नमः। ह्रीं नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। तम्बरजानव्या अस्मा स्वस्ति भेदि दुर्गानि विश्वा ओस्तवृच्छे बहुलान भर्वे भवातो काजतनजातवैरो। नमो भगवते द्रौपदी अंबिकायै स्वागं वाध्यविता करोरा। ह्रीं नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। सनः परिषदति दुर्गाणि विश्वाग्निः। नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। स्वाञ्चाग्ने तदमं पिप्रयस्वासभ्यन्तरो भगवाजरस्व। ह्रीं द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। हरिदट्टवरिधानिषत्तन्तवेन्द्रविट्टारुणसंसरेव नागस्य पृष्ठमभिसम्बधानो वैष्णवेर्लोकनिघाते। नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। चन्द्राभिरण्डले लक्ष्मीं जातवेदो महावः। ह्रीं द्रौपदी अंबिकायै नमः स्वाहा। जाते पपः परे श्रीर्वादेवे दुर्गदा। ह्रीं
नमो भगवते द्रौपदी अंबिकायै नमः स्वाहा स्वस्तिदाभिरण्यप्राणायामः अभूतवसमृद्धिं च सर्वामे गोधर्वभूतानादाविहोगक्वरेश्रियम् அம்பாளுக்கு வேத மந்திரம், காயத்ரி மந்திரம், மாலா மந்திரம், மூல மந்திரம், ரகசிய மந்திரங்களை கொண்டு யாகம் சேவிக்கப்பட்டது. இப்பொழுது சக்கரவர்த்தினி திரௌபதி அம்பாளுக்கு பட்டுப்புடவை ஹோமம். இந்த பட்டுப்புடவை ஹோமம் பண்ணுவதனால பல சிறப்புகள் உண்டு. ஒரு சமயம் சோழ மகாராஜா பூம்புகார் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு திருக்கடையூர் அபிராமி அம்பாளை பார்க்க செல்கிறார். அப்பொழுது கௌதம மகர்ஷின்னு ஒரு மகரிஷி அவரு யாகம் பண்ணிட்டு இருக்கார். யாகம் பண்ணும் பொழுது இந்த போற வழியில அந்த கேட்டத்தை யாகம் நடந்தோடனே அந்த ஊருக்குள்ள போய் அந்த யாகத்தை பார்க்கிறார். இப்படி யாகம் பண்ணிட்டே இருக்கார். ராஜா இல்லையா, உயர்ந்த பட்டு வச்சிருந்தார். அந்த பட்டை எடுத்து கொடுத்தார். அந்த பட்டை ஹோமத்தில் போட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்தது. நாம பட்டு அவருக்கு கொடுத்தோம், அந்த பட்டு சாமிக்கு போட்டாரே அப்படின்னு. உடனே இந்த மகரிஷி அதை புரிஞ்சுட்டு ஹோமெல்லாம் ஆகி பிரசாதம் கொடுத்தோடனே அந்த ஆலயத்திற்கு அழைத்து சென்று சுவாமியை பார்க்க சொன்னார். எந்த பட்டு வஸ்திரமானது யாகம் செவிக்கப்பட்டிருந்ததோ அந்த பட்டு வஸ்திரமானது சுவாமிக்கு சாத்தப்பட்டுள்ளது. அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? நல்லாடை. ஊர் பேரு நல்ல ஆடை, நல்லாடைன்னு பேரு. செம்பனார் கோவிலிருந்து திருக்கடையூர் போகும் வழியில திருவிளையாட்டம் அருகில் இருக்கு நல்லாடைன்னு. காரைக்கால் பரவல் இல்லை, நல்லாடைன்னு கிராமம். அந்த சுவாமிக்கு பேரு அக்னீஸ்வரர்னு பேரு. சுவாமிக்கு பேரு அக்னீஸ்வரர். அங்குதான் முதல்ல பட்டு யாகம் செய்யப்பட்டது. பட்டுல பட்டு எப்படி ஒரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பூச்சியோட எச்சல் தானே. என்ன சாமி உயர்ந்த பொருளும் பட்டு சொல்றீங்க அப்படின்னா 3 எச்சில் சுவாமிக்கு உயர்ந்தது. என்ன? பால் எச்சில் தானே. கண்ணூட்டி குடிச்சப்ப தானே பால் கறக்கிறோம், எச்சப்பால் தானே அது, அதுவும் உயர்ந்தது. தேன் இருக்கு இல்லையா, அதுவும் எச்சல் தானே, அதுவும் உயர்ந்தது. சாத்திரம் சொல்லுது. பட்டும் உயர்ந்தது. சில பொருட்களுக்கு சில விசேஷம் உண்டு. அதேமாரி மந்திரம் சொல்லும் பொழுது பிராமணர்கள் மந்திரம் சொல்லும் போது எட்டு தெரிச்சா தேவ தீர்த்தமா அது மந்திரத்தினால வருதுல்ல அது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதில் 3 எட்டு சுவாமிக்கு உயர்ந்தது. முதல்ல நமக்கு எல்லா விதமான துன்பங்கள் நீங்கி, ஏன்னா திரௌபதிக்கு பட்டு வஸ்திரையாக மட்டும் ரொம்ப சிறப்பு. இது ஏன்னு சாயந்தரம் சொல்றேன். திரௌபதிக்கு எல்லா தெய்வத்துக்கும் பண்ற சிறப்பு, அதை விட சிறப்பா பண்ற திரௌபதி விசேஷம் சாயந்தரம் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப பட்டு வஸ்திர யாகம் பூர்ணாவதி. पूर्णाहुति मुत्तमान् सुहोति सर्वमेवाहुति सर्वमेवाप्नोति अदोरिदं वै पूर्णाहुति अस्यामेव प्रतिपदे नमो भगवते द्रौपदी अंबिकायै वो परमे
वे अङ्गुश्रियं कमयते यत्तनदजोहरणं तवचन्दाः सुतिम्बला भूतदयो भवन्तो अन्नवदानो धनवदा माविक्भवद तेषागं राजा भूजागं ब्राह्मणो यज्ञेन कल्पतां वा यज्ञेन कल्पतामात्मा यज्ञं कल्पता यज्ञेन कल्पता यज्ञेन यज्ञमजदण्डदेवाः तानि धर्माणि प्रथमाज्ञासन् ते हनागं महिमानः सदन्त यत्र पूर्वे साध्या सन्ति देवाः दुःख्यादिदुःख्यगोप्तीर्थं गृहाणास्तत्कृतं महता सिद्धिर्भवतु मे देवो दुःप्रसादात् महेश्वरी अन्यथा चरणं नास्ति तदेव शरणं मम अस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरे ॐ शिवो दाता शिवो भोक्ता शिवः सर्वमिदं सर्वत्र यद्गुह स्वभावेवत् त्रित्वं गृहाणास्त्वत्कृतं मुदं सिद्धिर्मपि चेतां श्रीदेवी भगवती हि सा कृष्णमोहाय महामाया प्रजया आज तुल्यकाल याग होम संध्या सकलस्ते द्रौपद्यां ग्रीं कलिमासक्तये नमः ॐ ग्रीं लकिमासक्तये नमः रूपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति अयमाव अपापुष्पो पुष्पवान् प्रजावान् वेद आजनवान् भवति स्वर्णपङ्कजं मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि ऋग्वेदप्रिये ऋग्वेदमवधारया யானையின் இருவி தோல் பிரகாடு அரகானட ஆடவள்ளாய் ஆத்தானரகம் தலை மாழ்வரை கீழ் அடட்டீட்டரும் செய்து அது கருதாய் வெத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தார் என் வேதனையான வில தீடாய் ஆத்தார் புனல் சூழ் அதிகை கேடில விரட்டான துணி அம்மகனே மண்ணினின்று ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே உடைய ஊனிலை உருகி உள்ளொளி பெருக்கி உழப்பிலானந்தம் அகய தேனினை சூரிந்து புறம்புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யாமுனை தொடர்ந்து சிக்கன பிடித்து எங்கெழுந்து அருளுவது கற்றவர் விழுந்தும் கற்பக கனியே கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறிய மகாணிக்க மழையை மதிப்பவர் மணமணி விலகை சற்றவர் பூரங்கள் சற்றயம் சேவனை திருவேலு மேலலை பெற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே குளிர என் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் டியலோதிட பார்க்கடல் இந்த பிரான் மாடுக்கு சக்கர மன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆழ்க்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாடித்து நட்டம் பகில வண்ணானுக்கே பல்லாண்டு போருதுமே பாடித்து நட்டம் பகில வண்ணானுக்கே பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே
அற்புத கோலம் நீடி அருமறை சிறப்பின் மேல சிற்பரவியோமாகும் திருச்சிற்றம்பலத்துணின்று பொற்புடன் நட செய்கின்ற பூங்கள் போற்றி போற்றி பொற்புடன் நட செய்கின்ற பூங்கள் போற்றி போற்றி சுந்தரி எந்தை துறவியின் பாச தொடரெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாதை கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கை கலர்த்தால் மலர்த்தாயும் கருத்தானே பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே மாத்தவளே முனையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே துணி மாமுகிலோ இருளோ குடல் சுடர்கொள் வாழினையோ பிடியோ இணை சுரதம் வாழினையோ இளையாகும் இதழ் போவை திருவின் மாமரமார் பழனப்பதி அயிறு சோரவை ஆழு துறைப்பதி திசையினார் வரை தேடிய முற்பதி விதியாதி சிறப்பு மாநிலம் வீர் தருமைப்பதி பதுமநாயகன் வாழ் தருணைப்பதி திருவையாருடன் 7 திருப்பதி திருமாலே. அதற்காக இன்றைய தினம் அம்பாளுக்கு சிவதாண்டவம் வாசித்து இறைவனை மகிழ்விப்போம். தருணமுதிதசங்கம் ஜாக்னிவர்ணம் நநேத்ரோ தலமணிகலபூஷம் கிங்கனே தாமபூஷம் ஹரதரபரரூபமோ சாதிதேவம் விசேஷம் தக தகிட தக தகிட தக தகிட தத்தோ தித்தகிட 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 தத்தோ Tom da gida datto. Tom da gida datto. Taga tatto. Bunda buku tatto. Nam buku tatto. Taga kita tatto. Taga kita tatto. Taga kita tatto. Taga kita tatto. Bunda buku tatto. Taga kita tatto. Taga kita tatto.
சதாயுத சதாயுதந்தம் சந்தகம் மந்தாபவந்தோ பதேசம் சந்தகம் மந்தாபவந்தோ பதேசம் சங்கர சதாயுத சதாயுதந்தம் சந்தகம் மந்தாபவந்தோ பதேசம் சந்தகம் மந்தாபவந்தோ பதேசம் அபிச்சின்ன சிவகுரு பரம்பரானந்தம் அபிச்சின்ன சிவகுரு பரம்பரானந்தம் ஸ்ரீ விஸ்வநாத பிரியம் நந்திகேசம் ஸ்ரீ விஸ்வநாத பிரியம் நந்திகேசம் ஸ்ரீ விஸ்வநாத பிரியம் நந்திகேசம் பிரியம் நந்திகேசம். எல்லாம் வல்ல பராசக்தி திரௌபதி அம்மனுடைய இரண்டாம் கால யாக வேள்வி நிறைவு பெறுகின்றது. ஒரு மனிதன் காட்டு வழியாக போய்கொண்டிருந்தான். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது நீண்ட தூர பயணம். ஒரு மரத்து அடியிலே உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே பசித்தது அவனுக்கு. ஆகா, நல்லா பசிக்கின்றது. வடை பாயசத்தோட உணவு இருந்தா நல்லா இருக்குமே நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலே வடை பாயசத்தோட உணவு வந்தது. நல்லா உணவு அருந்தினான். அருந்தனும் அடுத்த எண்ணெய் உனக்கு வந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு. தெண்டல் காற்றோ வீசுது. அப்படியே ஒரு இலவம் பஞ்சு மெத்த இருந்தா நல்லா இருக்குமே நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலே இலவம் பஞ்சு வந்தது, மெத்த கிடைச்சது. அப்படி படுத்துண்டா, நல்லா தூங்குனா. அடுத்த நினைப்பு உனக்கு வந்தது. ஆஹா, நல்ல உணவு, நல்ல ஏசி மாதிரி காத்தடிக்குது, பஞ்சு மெத்தியில படுத்துருக்கோம். கால் அமைக்கி விட 2 பெண்கள் இருந்தா நல்லா இருக்குமே நினைத்தான். அழகான பெண்கள் கால் அமைக்கி விட்டார்கள். உங்களுக்கு அடுத்த நினைப்பு என்னடா இது, நினைத்ததெல்லாம் கொடுத்துட்டே இருக்கு, ஆச்சரியமா இருக்கு நினைச்சிட்டு இப்போ புலி அடிச்சா என்ன பண்ண நினைச்சா, புலி வந்தது, அடித்தது. இப்ப இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, கற்பக மரத்து அடியில இருந்து தெரியாம அவன் கேட்டான். கேட்டதெல்லாம் அந்த கற்பக மரம் கொடுத்தது. கற்பக மரத்தையே படைத்த பராசக்தி திரௌபதி அம்மன் சன்னிதானத்தில் நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம். வேண்ட தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. வேண்டிய வரங்களை எல்லாம் அருள்வதற்கு பராசக்தி திரௌபதி அம்மன் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்ட தெரியணும், அதுதான் பெரிய விஷயம். என்ன சாமி வேண்டது? அவன் மாதிரி வீடு வேணும், செல்வம் வேணும், காசு வேணும் அப்படின்னு வேண்டினோம் அப்படின்னா நம்ம இன்னொரு நினைப்பு வரும்போது இதாக ஒன்று கேட்டுருவோம். அதுவும் அருள் கிடைக்கும் அம்மா, ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. மன துயரை மாற்றி வைப்பவளே, மன துயரை மாற்றி வைப்பவளே, தீராதவனையெல்லாம் தீர்த்து வைப்பவளே, தீராதவனையெல்லாம் தீர்த்து வைப்பவளே. ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. வேலுலகை ஆளும் இந்த ஈஸ்வரி தாயே, வேலுலகை ஆளும் இந்த ஈஸ்வரி தாயே. திருவருளை வேண்டும் என்று கேட்க வருகிறோம், திருவருளை வேண்டும் என்று கேட்க வருகிறோம். வேலுலகை ஆளும் இந்த ஈஸ்வரி தாயே, எங்க குலம் காத்திருக்கும் தெய்வம் நீயே, எங்க குலம் காத்திருக்கும் தெய்வம் நீயே. ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. பூமியாக உருவெடுத்து கொடுத்திருப்பவளே, பூமியாக உருவெடுத்து கொடுத்திருப்பவளே, பொங்கும் கடலையாடையாக உடுத்திருப்பவளே, பொங்கும் கடலையாடையாக உடுத்திருப்பவளே. அம்மல் ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. ஆலயத்தை சுற்றி வந்தால்
வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா சந்திரனும் சூரியனும் பொன்னே கண்கள்